வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான காஜு கத்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. 15 நிமிஷத்துக்குள்ளே இது செய்து முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா குவாலிட்டியான முந்திரி பருப்பு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லது. அது க்ரன்ச்சியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நமத்து போயிருந்தால் காஜு கத்லி சரியாக வராது. இப்போ நான் 1 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான முக்கியமான பொருள் 2 தான். முந்திரி பருப்பும் சர்க்கரையும் தான் நமக்கு தேவை. இப்போது முந்திரி பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். நம்ம காஜு கத்லி சரியாக வராது. அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி பவுடராக இருக்கணும். நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்களா அப்படியே கட்டியாக பேஸ்ட் போல் மிக்ஸி ஜார்லேயே ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போது காஜு கத்லி சரியாக வராது. இந்த மாதிரி பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பல்ஸ் மோட்டில் லைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது 1 கப் முந்திரிக்கு நான் 1/2 கப் சர்க்கரை கரெக்டான அளவு. உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைன்னா 3/4 கப் எடுத்துக்கலாம். 1/2 கப் சரியான அளவு. இந்த 1/2 கப் சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிக தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பி பதம் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்மளுக்கு இதுக்கு தேவை 1 கம்பி பதம் தான். இது நல்லா கரையிட்டோம் சர்க்கரை. இப்போது காஜு கத்லி நம்ம கடையில் 1 கிலோ வாங்கினோன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஆகும். நம்ம வீட்லேயே நான் 200 கிராம் 180 ரூபாய்க்கு நான் முந்திரி பருப்பு வாங்கினேன். அதில் நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ காஜு கத்லி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் செய்யலாம். இவ்வளோ நாள் நம்ம கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம். இப்போது நீங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இது செய்யலாம். நான் சுலபமான முறையில் தான் செய்திருக்கேன் நான் இதை. இப்போ நமக்கு தேவை 1 கம்பி பதம் தான். எப்போவுமே புதுசாக செய்யும் போது குறைஞ்ச அளவில் செய்யுங்க. நான் இந்த கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதிலே நீங்கள் முந்திரி பருப்பும் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்குங்க. நமக்கு தேவை 1 கம்பி பதம் தான். நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி வரணும். பாருங்கள், இதுதான் 1 கம்பி பதம். நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் 1 கம்பி பதம். இப்போ முக்கியமான என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, இந்த முந்திரி பவுடரை சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், 1 கம்பி பதம். திரும்ப காட்டுறேன். பாருங்கள், 1 கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பவுடரை சேர்த்துடலாம். முந்திரி பவுடர் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம கிளறி விட்டோன்னா நல்லா திக்காக வந்துடும். நான் ஏற்கனவே காஜு கத்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே போல் தான் செய்திருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே கொஞ்சமாக இது நல்லா திக்காகும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பாருங்கள், கொஞ்சமாக திக்காகுது. நல்லா திக்காகிடுச்சு, கட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே நான் பட்டர் ஷீட்டில் ஆயில் தடவி இருக்கேன். அதில் இதை கொட்டிடலாம். பாருங்கள், கலரை எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம பட்டர் ஷீட்டில் இதில் கொட்டிடலாம்.
இப்போவும் அந்த காஜு கத்லி ரொம்ப சூடாக இருக்குது, நம்ம கையை வச்சு பிசைய முடியாது. இப்போது நம்ம பட்டர் ஷீட்லேயே அப்படியே மடித்து விடலாம், அப்படியே பிசையலாம். பாருங்கள், இப்படி பிசைஞ்சு மடித்து அப்படியே விடலாம். சூடு ஆறிட்ட பிறகு நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படியே மடித்து விடலாம். கொஞ்சம் அந்த காஜு கட்லி ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியே ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் பிசைஞ்சு விடலாம். இப்போ கொஞ்சம் வார்மாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா உங்கள் கையில் நெய் தடவிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் நெய் தடவிக்கோங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம செய்திடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு கம்பி பதம் தான் எடுத்தோம், அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் செய்திருக்கோம். அதில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதிரி தட்டிட்டு இது மேலே நெய் அப்ளை பண்ண பட்டர் ஷீட்டை வச்சு நம்ம அப்படியே உருட்ட போகிறோம், ரோல் பண்ண போகிறோம். உங்களுக்கு தின்னாக வேணால் தின்னாக பண்ணி, மெலிசாக வேணால் மெலிசாக பண்ணிக்கலாம், திக்காக வேணாலும் திக்காகவும் நீங்கள் உருட்டிக்கலாம். அது மேலே பட்டர் ஷீட் போட்டு நம்ம அப்படியே உருட்டி பாருங்கள். அது மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம், ரொம்ப அழுத்தக்கூடாது. திக்னஸ் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது. நம்ம கடையில் எப்படி கிடைக்கிறோமோ அதே போல் செய்யலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம், ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நான் வீடியோ வந்து அப்படியே கட் பண்ணாதே நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு உங்கள்கிட்ட சில்வர் லீஃப் இருந்தால், சில்வர் பேப்பர் இருந்தால் அது மேலே ஒட்டிடலாம். அப்போ தான் கடைகளில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒட்டாமல் நல்லாயிருக்கு. இப்போ வந்து அந்த காஜு கத்லி வந்து வார்மாக இருக்குது. கொஞ்சம் ஆறின பிறகு அது மேலே வந்து நம்ம அந்த சில்வர் லீஃப் வந்து அப்படியே ஒட்டிடலாம். பாருங்கள், இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், தேவையான அளவு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ தேவையான அளவு இந்த சில்வர் லீஃப் ஒட்டிடலாம். சூடாக இருக்கும்போது நீங்கள் இந்த சில்வர் லீஃப் ஒட்டினீங்களா அப்படியே கரைஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போது நம்ம எப்படி கடையில் கிடைக்குதோ அதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான், ஷேப்பெல்லாம் உங்கள் விருப்பம்தான். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன், ஒரே ஈவனாக வரட்டோன்றதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறேன் நான். இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அளவுகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா கரெக்டாக வரும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும். இது 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கப்பில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ காஜு கட்லி கிடச்சிருக்கு. ஈஸியாக சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டிலே சுலபமாக எப்படி செய்யலாம்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, 15 நிமிஷம் கூட ஆகாது. நம்மளுக்கு தேவை 2 பொருட்கள் தான். முந்திரியும் சர்க்கரையும் இருந்தால் போதும். நெய் வந்து உங்கள் விருப்பம், அது சேர்க்குறது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.